பேசிக்கலி என்ன ஆச்சுன்னா குக் வித் கோமாளில பீட்ரூட்டை யூஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. மேடம் அது தண்ணி போடுறது இல்ல, தண்ணி இதுக்குள்ள நாங்க இன்னொரு குட்டி இல்லையா கப்பு, இன்னொரு கப்பு தண்ணி போட போறோம். இதுல வந்து நான் முந்திரி பழம் போட போறேன். முந்திரி ப்ளூபர்ஸ்ல போட்டு என்ன இன்சல்ட் பண்ண போறாங்க எனக்கு தெரியும். Hey, that should be my tagline. கம்மியா சாப்பிடுங்க பட் யம்மியா சாப்பிடுங்கன்னு. வணக்கம் and welcome back to Shades of Shireen. இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்? கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் குக் பண்ண போறோம். பீட்ரூட் ஹல்வா. பாத்தீங்களா, ஜக்லிங்ல எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு இருக்கேன்னா. ஸோ பேசிக்கலி என்ன ஆச்சுன்னா குக் வித் கோமாளில பீட்ரூட்டை யூஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல ஒரு ஹல்வா பண்ணேன். பட் இன்னைக்கு வந்து கேரளா ஸ்டைல்ல நாங்க ஹல்வா பண்ண போறோம். பேசிக்கலி கார்ன்ஃபிளவரை யூஸ் பண்ணி நல்லா கிளாஸா பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது பாக்குறதுக்கு. ஸோ அந்த ஹல்வா பண்ண போறோம். போலாமா? ஓகே, ஸோ இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு 2 cups சாப்ட் பீட்ரூட் தேவைப்படும். அதுக்காக நான் 2 பீட்ரூட்ஸை வந்து சாப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து பீல் பண்ணிட்டு சாப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பீலரை பாருங்க. ஆக்சுவலி இந்த பீலர்னால எனக்கு நிறைய அடிபட்டு இருக்கு. பட் இந்த வாட்டி அடிப்படாம கேர்ஃபுல்லா பண்ண போறோம். பீல் பண்ணதுக்கே என்னோட கையெல்லாம் ரெட்டு ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த ஜூஸை ஸ்குவீஸ் பண்ண போறோம். என்ன ஆகுமோ தெரியல, பார்க்கலாம். இதை பீல் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணணும். நீங்க எதுவுமே ஸ்பெஷலா இதுக்கு சாப்பிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்க ரஃபாவே கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது சின்னதாக கட் பண்றேன் ஸோ தட் இதோட ஜூஸ் ஈஸியா வந்துடும். ஓகே, ஜஸ்ட் ரஃபா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் இது பாருங்க, இது 1 cup. இந்த அளவுக்கு நாங்கள் 2 cups சாப்ட் பீட்ரூட்டை எடுக்க போகிறோம். தட் இஸ் 1 cup அண்ட் தட் இஸ் 2 cup. கரெக்டாக தான் இருக்குது, 2 cup. ஸோ இதுக்கு வந்து 1.5 பீட்ரூட் கட் பண்ணியிருக்கேன்னா இப்போ அது போதும்னு நினைக்கிறேன். 3-4 பீப்புளுக்கு ஆகும். இது நிறைய சுகர் இருக்கும். ஸோ கம்மியாக சாப்பிடுங்க பட் யம்மியாக சாப்பிடுங்க. Hey, that should be my tagline. கம்மியாக சாப்பிடுங்க பட் யம்மியாக சாப்பிடுங்கன்னு. I like the sound of that. Yeah. And இதுல வந்து எடுத்த அளவுக்கு கரெக்டாவே நாங்க தண்ணி போட போறோம். பட் ஃபர்ஸ்ட் 1 cupல ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு கப். ஓகே, இப்போதான் என்னோட டீம் எனக்கு சொன்னாங்க, மேடம் அது தண்ணி போடுறது இல்ல, தண்ணி ஊத்துறது. சாரி, தண்ணி ஊத்துங்க. இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். என்னோட வாழ்க்கை என் மாதிரி ஒரு மெஸ் தான். ஓகே, இப்போ நாங்க கொஞ்சம் அழகா எஸ்தட்டிக்கா பண்ணலாம்னு நினைச்சேன். இது பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. இதுல வந்து எல்லா ஜூஸ் எடுத்துடுங்க. இன்னொரு வாட்டி நாங்க இதை வந்து மிக்சியில போட போறோம். அதுல தண்ணி ஊத்த போறோம், ஒரே ஒரு கப். ஸோ என்ன ஆச்சு எனக்கு ரீசெண்ட், ஏன்னா நான் உட்காந்து ஏந்திரிச்சா அது அப்படியே தலை சுத்தம் எனக்கு. ஐம் லைக் எல்லாமே ஃபுல் பிளர்ரி ஆகிட்டு தலை சுத்தம். ஐம் லைக் என்னடா நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ டாக்டர் கிட்ட போனேன். அவங்க வந்து நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சாங்க. அண்ட் பார்த்தா அயன் இல்லையா பாடியில், பிளட்டே இல்லையே உங்களுக்குன்னு. ஸோ அயன் கண்டென்ட் கம்மியானதுக்குனால எனக்கு வந்து எனிமியா ஆகி இந்த மாதிரி தலையில சுத்துதுன்னு. ஸோ அப்போலேருந்து என்னோட டயட்ல நான் பீட்ரூட் அண்ட் ஸ்பினேஜ் இந்த மாதிரி நிறைய அயன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போவும் சேம் தான், கொஞ்சம் தான் கம்மியாயிருக்கு. பட் அது வந்து லாங் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஐம் டேக்கிங் அயன் டேப்லெட்ஸ் ஆல்சோ. பட் பாருங்க, உங்களுக்கு பேசிக் டெஸ்ட்னா பாடியில வந்து வைட்டமின் டி, வைட்டமின் பி அண்ட் அயன். நிறைய பொண்ணுங்களுக்கு அயன் கம்மியாக தான் இருக்கும். எங்களுக்கு ஆக்சுவலி தெரியவே தெரியாது தட் வி ஆர் எனிமிக்னு. பட் அது ஆயிடும். ஸோ கெட் யுவர் டெஸ்ட் டன். ஸோ இதுக்குள்ளே நாங்கள் இன்னொரு குட்டி இல்லையா கப்பு, இன்னொரு கப்பு தண்ணி போட போகிறோம், ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்ற போகிறோம். போடாதீங்க தண்ணி, இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த்.
இன்னொரு வாட்டி. ஓகே, ரொம்ப ஹாட்டா இருக்கு. பெங்களூர்ல வெதர் ஹாட்டா இருக்குன்னு நம்ப முடியுமா? இருக்கு பாருங்க. ஓ, தேர் யூ கோ. நல்ல எஸ்தெட்டிக்கா வந்துச்சு ஷார்ட். சூப்பர். எக்ஸ்ட்ரா எஸ்தெட்டிக்ஸ். இதை வந்து நாங்க 2 தடவை ஸ்ட்ரெயின் பண்ண போறோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். இதை வந்து நீங்க வேஸ்ட் பண்றது தேவையில்லை. இதுலயே நீங்க இன்னொரு டைப் ஆஃப் பீட்ரூட் ஹல்வாவும் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் டைம் கத்தி கொடுக்குறேன். இல்லைன்னா உங்க பிளான்ட்ஸுக்கு போடலாம், ஃபர்டிலைசரா இருக்கும் அது. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி பண்ணலாம். Just take out the juice nicely. Don't waste anything. 20 years later, I'm still pulling out juice from the beetroot. Okay, that's enough. So, இது வந்து மல்மல் cloth. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்டே ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு கிளியர் ஆனால் லிக்விட் வேணும். ஸோ 2 வாட்டி நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். இந்த மல்மல் கிளாத்தை யூஸ் பண்ணி நான் இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். இப்போது இது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், பட் உங்கள் கைக்கு அழகான ஒரு ரெட் கலர் வரும். எவ்ரி கிச்சன்ல இந்த மல்மல் கிளாத் இருக்கணும்ன்றதா என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இதுல வந்து நாங்க பன்னீர் போடுறோம், ஸ்ட்ரெயினிங் பண்றோம், நிறைய விஷயங்கள் பண்றோம். ஸோ இது கிளாத் இருக்கணும். ஸோ நீங்க வாங்கலாம். அபவுட் 1 மீட்டர். ஸ்குவீஸ் இட் அவுட். கையை வாஷ் பண்ணிக்கோங்க. ஜர்ச்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஐ ஹேவ் வாஷ்ட் மை ஹேண்ட். இப்போ பாருங்க, this is how much came out. இது இருந்தா அந்த clarity உங்களுக்கு கிடைக்காது அந்த ஹல்வால. so you need to remove this. okay, now next step. இப்போ எங்க பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து வெளியே ஸ்டோவ்க்கு மேலேயே நடக்கும். ஐ மீன் ஸ்டோவ்க்கு வெளியே நடக்கும். ஓகேயா? ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸுக்குள்ளே நாங்கள் வந்து 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் போட போகிறோம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இதில் வந்து நீங்கள் வீட் கூட போடலாம், ரவா கூட போடலாம். ஆனால் அந்த கிளாஸ் டெக்ஸ்டர் இருக்குல்ல, அது உங்களுக்கு வராது நீங்கள் வீட்டெல்லாம் போட்டால். ஸோ கார்ன்ஃப்ளவர் இஸ் த பெஸ்ட். தட் ஒன் யம்மியாக சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க. அது வந்து ஒன்லி இந்த ஷோக்கு இல்லை, லைஃப்லேயே உங்களுக்கு எல்லாமே பண்ணுங்க, கம்மியாக பண்ணுங்கன்னு. ஓகே, இது ஃபுல் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நாங்கள் சுகர் போட போகிறோம். நான் வந்து ஒரு 1/4 கப் சுகர் தான் போட போகிறேன். ஏன்னா எனக்கு நிறைய ஸ்வீட் பிடிக்காது. பட் நீங்கள் எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அண்ட் பீட்ரூட் ஓட லிக்விட் கம்மி ஆக ஆக அதில் வந்து ஸ்வீட் ஏறிட்டே இருக்கும், அது திக் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஸ்வீட்னஸ் இனிப்பு 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 ஏறிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் கம்மியாக தான் சுகர் போடுறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. ஸ்டவ்ல போன பேருக்கு அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி பியூட்டிஃபுல்லாக வரும். ஓகே, மிக்ஸ் 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 மிக்ஸ். எவ்வளோ டெம்பரேச்சருக்கு போடணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இண்டக்ஷனில் பண்ணுறேன். இண்டக்ஷனில் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. நான் எல்லாம் கேஸ் ஸ்டவ் பர்சன் தான். ஏன்னா புதுசாக பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்காக புது பேன் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா? என்னோட ஒயிட் கலர் பேனை பார்த்து நிறைய பேர் திட்டுனீங்க, என்ன இவ்வளோ ப்ரௌனாக இருக்குது, ஸ்பாட்சஸ் இருக்குன்னு. ஸோ ஐ ஜஸ்ட் காட் அ நியூ பேன் ஒன்லி. இதுக்குள்ள நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற பீட்ரூட் ஜூஸை போட போகிறோம். போடலாமா? இந்த சத்தம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுமோன்னு. Now, most important thing, இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் விட்டுடாதீங்க. விட்டுட்டா அது ஃபுல் என்ன சொல்கிறாங்க, பிளாச்சி ஆகிடும். ஓகேயா? ஸோ இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்ல ஒரு எக்ஸசைஸ். யாருக்கு தெரியல, இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி
உங்களோட கேலரிஸ் எல்லாம் பர்ன் பண்ணி அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு கேலரிஸ் போட்டுக்கோங்க. இதை பாருங்க, இந்த டெக்ஸ்சர் ஆன உடனே நீங்கள் வந்து ஸ்லோலி இதில் வந்து கீ போடலாம். அகைன் உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமோ நீங்கள் அவ்வளோ கீ போட்டுக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ போட போகிறேன். அந்த கீ மிக்ஸ் ஆகி ஞம் 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 ஞம்னு இருக்கும். இந்த ஸ்மெல் நிறைய பேருக்கு ஆக்சுவலி கீ பிடிக்காது. ஸோ உங்களுக்கு கீ பிடிக்கலன்னா ஜஸ்ட் மேபி லைக் half a டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டாலும் போதும். உங்களுக்கு கீ என் மாதிரி பிடிக்கும்னா போடுங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் யூ, பட் எவ்ரி டைம் எனக்கு கீயோட ஸ்மெல் வந்தால் எனக்கு சாம்பார் தான் நினைப்புக்கு வரும். ஸோ சாம்பார், ரைஸ், கீ பொரியல். இதை பாருங்க, என்ன ஒரு டெக்ஸ்சர், அப்படியே ஷைன் அடிக்குது, பியூட்டிஃபுல். ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போது cardamom powder போட போகிறோம். ஜஸ்ட் அபவுட் 1/4 டீஸ்பூன். ஆக்சுவலி உங்கள் டேஸ்ட்டுக்கு கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு கம்மியாக தான் பிடிக்கும், ஸோ நான் கம்மியாக போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்ப வெர்சடைலான டிஷ் இது. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, டோன்ட் ஸ்டாப். இது ஆகும்போது நாங்கள் மோல்டு ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் பண்ணல, பிகாஸ் ஐ எம் அ டம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோல்டு இதர் இந்த ஷேப்பில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஆர் நான் கொஞ்சம் ஃபேன்சியாக பிளேட் பண்ணுறேன்னு இந்த ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் கீயை தடவிட்டு அதுக்கு மேலே இந்த ஹல்வாவை போட்டால் அது ஒட்டிக்காமல் அப்படியே வெளியே வந்துடும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ இதை வந்து நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம். ரைட், நான் காட்டுறேன். இது குக் ஆகட்டும். நான் குயிக்காக மோல்ட் ரெடி பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். திஸ் இஸ் அ லேபர் ஆஃப் லவ். பேஷண்ட்லி ஹீட்டை லோவாக வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் அது அவ்வளோவே யம்மியாக இருக்கும். இதை வந்து ஹரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் டேக் அ டைம், என்ஜாய் இட், லிசன் டு சம் மியூசிக், வாட்ச் மை வீடியோஸ், listen to my music videos. One more tablespoon of ghee. My God, you know ghee, yum yum. Almost done. பாருங்க, it's moving around. ஒட்டாமே இருக்கு. ஓ சாரி, மறந்துடுறேன். இதை வந்து மேலே எடுத்து அது ஆஃப் ஆகிடும். இதில் வந்து நான் முந்திரி பழம் போட போகிறேன். சாரி, இது முந்திரி பழம் இல்லையா, இது திராட்சை பழம். இதில் நான் திராட்சை பழம் போட போகிறேன். நீங்கள் வந்து cashew nuts அண்ட் பாதாம் கூட போட்டுக்கலாம். அது முந்திரி பழமா? ஓகே, நீங்கள் முந்திரி பழமும் போடலாம். முந்திரி பருப்பு எல்லாம் ப்ளூ பர்ஸில் போட்டு என்னை இன்சல்ட் பண்ண போகிறாங்க, எனக்கு தெரியும். முந்திரி பருப்பு போடலாம் பேசிக்கலி. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யம்மி இட் இஸ். கன்சிஸ்டன்சி வந்துட்டு இருக்கு, அழகா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இருக்குது, வெரி நைஸ். ஸோ நான் இந்த மோல்டையும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மோல்டிங்கில் நீங்கள் கீ போட்டுக்கோங்க. உங்ககிட்ட அந்த ஆயில் ப்ரஷ் இருந்தால் அதில் தடவுக்கோங்க, இட் வில் பி ஈஸியர். அண்ட் இந்த மாதிரி மோல்டிங்லேயும், பிகாஸ் ஜஸ்ட் டு பி ஃபேன்சி, நாங்கள் இதுலேயும் போட போகிறோம். ஜஸ்ட் 2 or 3. ஓகே,
ஐ திங்க் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, நல்லா ரோல் ஆகுது, பேனுக்கு ஒட்டல. ஸோ அந்த மாதிரி ரோல் ஆகிட்டு இருந்தால் பேனுக்கு ஒட்டாமல் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வேணும்னா 2 minutes குக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஆயில் கூட செப்பரேட் ஆகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல, பட் சி கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் ஆகிட்டு இருக்கு. ஆயில்னா நாங்கள் போட்ட கீ கொஞ்சம் கொஞ்சம் செப்பரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அப்படியே பேனில் எதுவுமே ஒட்டலை பாருங்க, ஒட்டாம மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓஹோ ஹோஹோ, யம் யம் யம். இட் இஸ் ரெடி. இதை வந்து நாங்கள் இப்போ இதுக்குள்ளே போட போகிறோம், மோல்டுக்குள்ளே போட போகிறோம். இதை பாருங்க, அழகாக பேனில் எதுவுமே ஸ்டிக் ஆகலை பார்த்தீங்களா? சூப்பர். இப்படியானா ரெடியானு. ஓகே, இதை நாங்கள் குயிக்காக கூல் ஆகிறதுக்கு முன்னால் இந்த சின்ன சின்ன கப்ஸுக்குள்ளே போட்டுட போகிறோம். ஏன்னா அது கூல் ஆனோடனே நல்லா ஹார்ட் ஆகிடும். We don't want that. இதுக்குள்ளேயே செட் ஆகும். That is one. So இந்த மோல்ட்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஒரு 2 hours 3 hours வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், வெளியவே வைக்கலாம். இது ஆக்சுவலி ரொம்ப குயிக்காகவே கூல் ஆகிடும், அந்த ஷேப் பிடிக்கும். ஸோ we can keep it in the fridge for 2-3 hours or you can just keep it over here only. நெக்ஸ்ட் பிளேட்டிங் பண்ணலாமா? ஸோ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ஷால் வி பிளேட்? நாங்கள் வந்து ஸ்டைலாக இது வந்து மிஷலின் ஸ்டார் லெவலில் பிளேட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட ஃப்ளாட் ஒயிட் பிளேட் இருந்தால் ப்ளீஸ் அதை யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட இல்லை. இதையே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து அழகாக பெயிண்டிங் மாதிரியே இருக்குது. அந்த பீட்ரூட் ரிடக்ஷன் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், பட் இம்மிடியேட்டாக பிளேட் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே அது ஹார்ட் ஆகிடும். ஸோ பீட்ரூட் அண்ட் சுகரை மிக்ஸ் பண்ணி இந்த ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம். லெட் அஸ் see. ஏதோ நான் பிளேட் பண்ண போகிறேன், நீங்கள் அதை லைக் பண்ண போகிறீங்க. I'll get the halwa. இப்போ நாங்கள் ஹல்வாவே டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஹல்வா காட்ஸுக்காக ஒரு சின்ன ப்ரேயர். ஹல்வா காட்ஸ் ப்ளீஸ் என்னோட ஹல்வா செட் ஆகட்டும், நல்லா அழகாக இருக்கட்டும், பழப்பொழா எனக்கு கண்ணாடி மாதிரி இருக்கட்டும், யம்மியாகவும் டேஸ்ட்டாக இருக்கட்டும். அது வந்து இப்படி டிஸ்இன்டிகிரேட் ஆகாமல் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும். Shall we? I'm so nervous. Yes! The halwa gods love me. இதை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. My God. Did you see that? It's like a jelly. Okay, நாங்கள் வந்து இதை கட் பண்ண போகிறோம். எங்க பீட்ரூட் ஹல்வா ரெடி. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அந்த ஷேப்பு, அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி, புது புது கடை பாருங்க எவ்வளோ கியூட்டா ஷேக் ஆகுது. இட்ஸ் ஸோ கியூட். ஐ லைக் இட். அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. எனக்கு இந்த பிளேட்டிங் கூட பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி பிரிட்டி. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். பட் த திங் இஸ் தட் இட்ஸ் ஆல்ரெடி நிறைய சுகராக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே எதுக்கு சுகருன்னு நான் போடல. பட் அந்த கலருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ்க்கு நீங்கள் வேணும்னா கோகோனட் ஐஸ்கிரீம், சினமன் ஐஸ்கிரீம் ஒரு வனிலா ஐஸ்கிரீம் அப்படியே எடுத்து ஒரு டாலப் இங்கே போட்டுட்டா அழகாக தெரியும் கூட. இதை வந்து உங்கள் கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நான் இப்போ சாப்பிட போகிறேன். என்னோட டீம்ல ஒருத்தர் வந்து இது சோப்பு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப யம்மியான ஸோ யம்மி. யம்மியா சாப்பிடுங்க, பட் கம்மியா சாப்பிடுங்க. பை guys, see you next episode.